இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சனை விட்டு கம்ப்ளீட்டா எப்போ போவாங்க, அதாவது போவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ரீடிங்ஸ் வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க, நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் இருக்கு, நீங்களும் ஜாயின் பண்ணி ஒரு பார்ட்டா இருக்கலாம் நம்ம சேனல்ல. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. இப்போ ரீடிங்ஸ்குள்ள போலாம். தேர்ட் பார்ட்டி எப்போ கம்ப்ளீட்டா மூவ் அவுட் பண்ணுவாங்களா அவங்க பர்சனை விட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் இன்னும் பெரிய இடத்துல ரீச் ஆகும். ஓகேவா? தேர்ட் பார்ட்டி எப்போ மூவ் அவுட் ஆவாங்க? தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு எப்போ கம்ப்ளீட்டா மூவ் அவுட் ஆவாங்க? தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு எப்ப கம்ப்ளீட்டா மூவ் அவுட் ஆவாங்க? ஓகே, இந்த கார்டு வந்திருக்கு நடுவுல, ஜம்பிங் கார்டு. ஓகேவா? தேர்ட் பார்ட்டி எப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கம்ப்ளீட்டா மூவ் அவுட் ஆவாங்க? பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு, ஸோ திரும்ப எடுத்துக்கலாம். தேர்ட் பார்ட்டி எப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் அவுட் ஆவாங்க? தேர்ட் பார்ட்டி எப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கம்ப்ளீட்டா மூவ் அவுட் ஆவாங்க? ஓகே, கார்டு அப்படியே ஃப்ளை அவுட் ஆகி வருது. இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துக்கலாம். தேர்ட் பார்ட்டி எப்போ கம்ப்ளீட்டா மூவ் அவுட் ஆவாங்க? ஓகே, ஜம்பிங் கார்டு. ஓகே, தேர்ட் பார்ட்டி எப்போ மூவ் அவுட் ஆவாங்க? டிவைன் ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்க மெசேஜ் என்ன அப்படின்னா, அதாவது சீக்கிரமே தேர்ட் பார்ட்டி வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் அவுட் ஆகுறாங்க. ஆக்சுவலா வந்து இவங்களுக்குள்ள இருந்த எவ்வளோ பெரிய அன்பு அந்யோன்யமா இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு தெரியல. ஓகேவா? ஏன்னா ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு கண்டினியூஸா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து தெரியுது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அட்ராக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்திருக்கலாம். நான் சொல்றது பாஸ்ட்ல சொல்றேன். இருந்திருந்தாலும் இப்போ பாக்குறதுக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க வந்து பயங்கரமா என்ன சொல்றது, ப்ரப்போசல்ல இருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பண்ணாததை கூட இந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்க பர்சன் வந்து பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பண்ணாததை, அதாவது உங்ககிட்ட காட்டாத அன்பு, உங்களுக்கு கொடுக்காத நிறைய விஷயங்கள் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. எல்லாமே பெரிய அளவுல வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அகலக்கால் வைக்கிறதுன்னு சொல்றது, அதாவது பணம் ரீதியாவே நிறைய செலவு பண்றது தேர்ட் பார்ட்டிக்காக. அதாவது இவங்களுக்கு வந்து ப்ரப்போஸே பண்ணாலுமே சிம்பிளா பண்ண பிடிக்காது. கொஞ்சம் ஹையா ரிச்சா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பெருசாவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க தேர்ட் பார்ட்டி. அவங்க வந்து பேசிக்கா ஒரு ரிச்சான பர்சனா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. உங்க பர்சன் சைட்ல இருந்து ரொம்ப ரிச்சா எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரிச்சான பர்சன் இல்ல, அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ரிச்சா இருக்கு தேர்ட் பார்ட்டி.
சோ அதனால எல்லாமே வந்து ஒரு ஹை லெவல்ல தான் உங்க பர்சன் வந்து பண்ணியிருப்பாங்க. உலகத்திலேயே அவங்கதான் ரொம்ப ரொம்ப அழகான ஒருத்தவங்கன்னு உங்க பர்சனுக்கு வந்து தோணி இருக்கும். அவங்களுக்குள்ள எக்கச்சக்க ரொமான்சஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே இருந்திருக்கு. ஆனா போக 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 அதோடைய ஷைன் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். அதாவது எவ்ளோ பெரிய தங்கமானாலும் சரி, வைரமானாலும் சரி, பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா, அதோடைய ஜொலிப்பு வந்து கம்மியாயிடும். யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்டின்னா, ஒரு ஷேட் இல்ல ஒரு டோன் வந்து கொஞ்சம் டிம் ஆன மாதிரி இருக்கும். எவ்ளோ பெரிய வைரம், தங்கம் போட்டா கூட, அதோடைய ஆசை வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனா அன்பு, காதல், பரிசுத்தம்ங்கிறது வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இல்லைங்களா? எவ்ளோ நாள் கூட இருந்தாலுமே அதோடைய ஜொலிப்பு வந்து குறையாது. பட் தற்காலிகமான இந்த பணம், காசு, நகை, நட்டு இதெல்லாம் வந்து தற்காலிகமான ஒரு மெட்டீரியலிசமான அன்புதான். அப்படி இருக்கிறப்போ, இந்த பெர்சன் வந்து அவங்களுக்கு செஞ்சது எல்லாமே தற்காலிகமான விஷயம் தான். ஆனா உங்கள விட அவங்களுக்கு வந்து நெறைய பண்ணியிருக்காங்க. பணம் வகையில எல்லாமே ரொம்ப கிராண்டா பண்ணியிருக்காங்க. பட் அன்பு, காதல், பாசம்ன்னு பார்க்கிறப்போ ரொம்ப தேவைக்காக அதாவது இவங்க அவங்களுக்கு ஒண்ணு செய்ய, அவங்க இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க, இப்படிதான் இருந்திருக்கே தவிர 2 பேருக்கு ஒரு காதல்னா என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு ட்ரூவான லவ்வா? ட்ரூவான ரிலேஷன்ஷிப்பா இது? இது வந்து நிச்சயமா வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு உன்னதமான ஒரு உணர்வா? அப்படின்னு கேட்டா கிடையாது. 2 பேரும் பெருமைக்கு எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க எதுவும் சொல்லிறக்கூடாதுன்னு இவங்களும், அவங்க எதுவும் நெனச்சுக்க கூடாதுன்னு இவங்களும் இப்படி மாத்தி மாத்தி பண்ணியிருக்காங்க. இதனால உங்க பெர்சன்க்கு ஏதாவது புண்ணியமா? ஏதாவது ஒரு லாபமான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அவங்க கூட வெளியில போகும்போது ரொம்ப ரிச்சா தெரிவாங்க அவ்வளோதான். ரொம்ப மேபி கொஞ்சம் எல்லாமே இருக்கனால கொஞ்சம் அழகா இருக்கலாம் அவங்க. சோ அதனால ஒரு அழகா இருக்கவங்க கூட போனா ஒரு நமக்கு ரொம்ப கெத்து அப்படின்னு உங்க பெர்சன் வந்து நினைக்கலாம். நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பெருமை அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய மென்டாலிட்டி உடைய பெர்சனா இருக்கலாம். உங்க பெர்சன் ரொம்ப பேராசையுடைய பெர்சனா இருக்கலாம். தேர்ட் பார்ட்டியுமே ரொம்ப பேராசை ஆசைப்படுறவங்களா இருக்கலாம். சோ இப்படி இருக்கும்போது 2 பேருக்குமே கெட்டதுல வந்து நெறைய ஒற்றுமை வந்து இருக்குது. நல்ல குணங்கள் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. 2 பேரும் பெருமையா வெளியில போகணும். ரொம்ப பந்தாவா இருக்கணும். ரொம்ப பார்ஷா வெளியில காமிச்சுக்கணும்னு நெனச்சிருக்காங்களே தவிர, அன்புன்னு பாக்குறப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியல. ரொம்ப கிராண்டா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. நீங்களும் உங்க பெர்சனும் வந்து லவ் பண்ணியிருக்கீங்க. இவங்க நடுவுல தான் வந்திருக்காங்க. அப்படி நடுவுல வரும்போது, இவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து சரியா? அதாவது வந்து அதாவது ஆல்ரெடி லவ்ல இருக்கிறவங்க 2 பேர பிரிச்சு, நம்ம 3வதா ஒருத்தர் வந்திருக்கோம். ஆனா, அவங்க அப்படி கொஞ்சம் கூட நெனைக்காம, யோசிக்காம, அழகா உள்ள வந்து அதுவும் உள்ள வந்தது மட்டும் இல்லாம, ரொம்ப பெரிய அளவுல எனக்கு எல்லாமே நடக்கணும். எனக்கு வந்து எல்லாமே கிராண்டா நடக்கணும். எனக்கு வந்து நீ இப்படி ப்ரப்போஸ் பண்ணணும், அப்படி ப்ரப்போஸ் பண்ணணும். நான் வந்து ரொம்ப அழகா தெரியணும். நீ என்ன அழகு அழகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ என்கிட்ட ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும், ரொம்ப பணக்கார தன்மையா நீ இருக்கணும்னு சொல்லி, இப்படியே ஒரு கனவுலயே 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மனச ஃபாலோ பண்ணல. ஃபாலோயிங் த ஹார்ட்ன்னு இருக்கு பாருங்க. மனச ஃபாலோ பண்ணாம அழகு, கற்பனை, ஆடம்பரம், தேவையில்லாத செலவு இதெல்லாம் இவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமா பண்ணியிருக்காங்களே தவிர, இங்க லவ் அப்படிங்கிறது வந்து இந்த பர்ட்டிகுலர் கார்ட்ல வந்து எனக்கு தெரியல. இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள இருந்தது. காதல் இருந்துச்சா? இல்ல. ஆனா கௌரவம் இருக்கா? இருக்கு. பெருமை இருக்கா? இருக்கு. அன்பு இருக்கா? இல்ல. இதெல்லாம் இவங்க கிட்ட இல்லங்கிறப்பவே இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஸ்டே ஆன் பண்ணுவாங்களா? டுகெதரா இருப்பாங்களா? அப்படிங்கிறத நம்ம வரப்போற கார்ட்ல பார்த்துட்டு தான் கடைசியா தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கார்ட் தான். இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் நீடிக்குமா? இல்ல இவங்க வந்து இப்படிதான் ஒண்ணாவே இருப்பாங்களா? இல்ல இவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து திருந்தி வெளியில வந்துருவாங்களா? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு வெளியில போவாங்களா? அவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்க உறவ விட்டு வெளியில போவாங்களா? இல்ல இந்த பேராசையிலே அவங்க இருப்பாங்களான்னு சொல்லி வரப்போற கார்ட்ஸ்ல வந்து பார்க்கலாம். சோ நீங்களுமே வெயிட் பண்ணி பாருங்க. வீடியோவ எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஏதாவது ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருப்பாங்க. 10 ஆஃப் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே. 10 வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. சோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்றப்போ குட் லக்ன்றது வந்திருக்கு. சோ உங்களுக்கு வந்து இந்த பர்சன் வந்து கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன்.
ஒரு ரீடிங்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கார்டு. அதை வச்சுதான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்படி பாக்குறப்போ இந்த குட் லக் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஒரு பேட் சக்கரா இருக்கு. ஒரு கெட்ட சூழ்நிலை, அதாவது ஒரு கெட்ட நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கு. சோ தேர்ட் பார்ட்டினுடைய ஆதிக்கம் வந்து உங்க பர்சன் சைடு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அதாவது ரொம்ப ஆளுமை பண்ணுவாங்க. அவங்க சொல்றதான் இவங்க கேட்கணும். ஒரு அடிமை தன்மையா வச்சுட்டு இருப்பாங்க உங்க பர்சனுக்கு வந்து யோசிக்கவே முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு ஒரு தூபம் போட்டு ஒரு மந்திரம் மாதிரி போட்டு வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாக்டா வந்து பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக் கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி அவங்க சொல்றத அப்படியே செய்யற மாதிரி வந்து ஒரு பொம்மை மாதிரி, ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி இருந்த இந்த பர்சன் வந்து அவங்களுக்கு கொஞ்சமாவது ஞான உதயம் வருமா? அதாவது திருந்துவாங்களா? இந்த பர்சன் வந்து தப்பான பர்சன் தான், பணத்துக்காக தான் இருக்காங்க, அதாவது ஒரு அழகுக்காக தான் இவங்க வந்து இருக்காங்க. ஏன்னா உங்க பெர்சனுமே வந்து இவங்க கிட்ட இருக்க ஒரு அழகுக்காக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி உங்க பெர்சன் கிட்ட இருக்கிற பணத்துக்காக இருக்கலாம். அதாவது உங்க பெர்சனே பணக்காரவங்களான்னு கேட்டா கிடையாது. தேர்ட் பார்ட்டிக்காக பெருமைக்கு ஒரு கடன் வாங்கி செய்யறது, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும், எனக்கு ஏதாவது ஒண்ணு நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இவங்க எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்க பெர்சனுமே பினான்சியலா ரொம்ப லோ ஆவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. சுத்தி கடனா இருக்கும். இந்த மாதிரி பெருமைக்கு செஞ்சு 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 சுத்தி கடனா இருக்கும். அவங்க அவ்வளவு அழகானவங்களான்னு கேட்டாலும் கிடையாது. ரொம்ப ஆடம்பரமா இருக்கும்போது கண்ணுக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம அழகா தெரியறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. அது நேச்சுரலாவே தெரியும். இயற்கையாவே இவங்க வந்து ஒரு நல்ல மனசோட இருக்கிறது தான் உண்மையான அழகு. அது இவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இது தெரியாம அந்த மமதையில உங்க பர்சனும் சரி, தேர்ட் பார்ட்டியும் சரி அப்படியே வாழ்ந்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இதுதான் இப்ப கெட்ட நேரம். இப்ப இந்த நேரம் வந்து மாறுமா அப்படின்னு கேக்குறதுதான் இப்ப இதான் டிசைடிங் கார்டு. மாறுமா மாறாதா? நிச்சயமா மாறும். குட் லக் அப்படின்னு வந்திருக்கு. சோ இந்த குட் லக்ன்னும் போது உங்க பர்சனுக்கு வந்து புரிய வரும். ஓ! நம்ம இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு. ஏன் மேம் முன்னாடியே புரியாதா? அவங்க என்ன சின்ன குழந்தையா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். புரியுது. புரியல இவங்களுக்கு. அதான் விஷயம். ஏன்னா அதுதானே கர்மா. கர்மாட்ட போய் நம்ம கொஸ்டின் வந்து பண்ண முடியாது. ஒரு சில விஷயம் வந்து இப்படித்தான் நடக்கணும்னு இருந்தா, அந்த விஷயம் அப்படித்தான் நடக்கும். அதை ஏத்துக்கிறத விட நமக்கு வேற வழி ஒண்ணும் இல்ல. அத நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும். ஏன்னா இவங்க போய் தேர்ட் பார்ட்டி கிட்ட போய் சிக்குவாங்கன்னா சிக்குவாங்க. அது அவங்களுக்கு கெட்டதுன்னு தெரியும். பணம் குடுக்குறோம், எல்லாமே குடுக்குறோம். அவங்க நமக்கு ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நம்ம கடைசி காலத்துல அவங்க வரமாட்டாங்க. இது உண்மையான உறவு இல்ல, உண்மையான காதல் இல்லன்னு தெரிஞ்சும் தான் போய் மாட்றாங்க. அதுதான் தேர்ட் பார்ட்டி. ஏன்னா 3ஆம் நபர் அப்படிங்கிறவங்களுக்கான வேலையே அதுதான். ஒரு 2 நல்ல உறவுக்குள்ள போய் சித்து விளையாட்டு பண்றது. அதாவது அந்த அந்த உறவை வந்து கண்ணா பின்னமா, சின்னா பின்னமா வந்து சிதைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்படிப்பட்ட வேலை நடக்கும்போது யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, நழுவாம, தன்னுடைய உறவுக்கு உண்மையா இருக்கிறவங்க இந்த தேர்ட் பார்ட்டில இருந்து தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன கெட்ட நேரம் நடந்தாலும் அவங்கள ஒண்ணும் செய்யாது. சில பேர் வந்து கவனமா இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துல சில பேர் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்கலாம் தப்பிச்சிருவாங்க. சிலர் வந்து இதுல வீக்கா இருப்பாங்க. ஒருத்தர் போய் பேசினோன்னே என்ன செஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. அப்படி இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட போய் சிக்குவாங்க. நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க, சிக்கிட்டும் இருக்காங்க. 90% சிக்கிறாங்க. 10% வந்து தப்பிச்சுக்கிறாங்க. இங்க 90% வந்து நிச்சயமாக சிக்கியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டிய மட்டும் இதுல நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா உங்க பர்சனும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. சோ இந்த டைம்லாம் மாறி வர்றதுக்கு காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிவைன் டைமிங். அது வந்து இப்போ இங்க இருக்கா? இப்ப இவங்க வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டு வருவாங்களா என் பர்சன்? தேர்ட் பார்ட்டி நிரந்தரமா போவாங்களான்னு கேட்டா போவாங்க. காலம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இந்த கர்மா வந்து குறைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் அந்த லைஃப் சைக்கிள் வந்து மாறுது அப்படின்றப்ப அந்த தலைவிதியும் மாற்றி எழுதப்படும். டேர்னிங் பாயிண்ட்னு இருக்கு பாருங்க. மாறி வருது, சேஞ்சுன்னு இருக்கா? தலையெழுத்தும் கொஞ்சம், அதாவது ரொம்ப சோதிக்குது இல்லைங்களா? ரொம்ப சோதனையா இருக்கு. அது கொஞ்சம் மாறி வருது. தலையெழுத்தையே போய் மாத்த முடியாது.
தலையெழுத்து அது பாதிப்பு, அது குடுக்குற பாதிப்பு, அந்த தலையெழுத்து நம்ம வாழ்க்கை, நம்ம விதி, நம்ம குடுக்குற கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், இந்த நேரத்துல வந்து தப்பிச்சுக்கலாம். அதோடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அப்பதான் தேர்ட் பார்ட்டிங்கிறவங்க எப்படி வந்தாங்களோ அப்படியே அவங்க வழியில வந்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க. கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்து இருக்கத்தான் செய்யும். அத நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வேற வழியே இல்ல. போய் மாட்டிட்டாங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துலதான் இந்த ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு வரும். நீங்க இப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. தேர்ட் பார்ட்டி எப்ப போவாங்க, எப்ப போவாங்கன்னா வாய்ப்பே கம்மிதான். நம்ம வந்து அப்படி கேர்லெஸ்ஸா இருப்போம் பாருங்க. சரி இவங்க போகவே மாட்டாங்க. நம்ம வேலைய பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து தேர்ட் பார்ட்டி விலகிருவாங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி 3ஆம் நபர் அப்படிங்கிறவங்க நிலையான ஒரு உறவா இருக்க வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரேரா ஒரு சிலருக்கு 3ஆம் நபர் கூடயே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. மோஸ்ட்லி தெரிஞ்சு புரிஞ்சு வெளியில வந்துருவாங்க. அதுதான் வந்து நியதி. ஆனா வர்றதுக்கான காலகட்டம் நிச்சயமா மாறும். ஒரு சிலருக்கு 1 வருஷம் ஆகும், ஒரு சிலருக்கு 10 வருஷம் ஆகும், ஒரு சிலருக்கு 30 வருஷம் ஆகும். ஆனா நம்ம தான் அதுல பொறுமையா இருந்து நம்மளுடைய நபரை என்ன செஞ்சுக்கணும், மீட் எடுத்துட்டு வரணும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியான கார்டு வந்து நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டேன், மீட் எடுத்துட்டு வரணும். ஹார்ட் ஒர்க் வந்து தேவைமா. தேர்ட் பார்ட்டி அப்படின்னும் போதே ஹார்ட் ஒர்க் வந்து நிச்சயமா தேவை. எல்லாருக்குமே ஹார்ட் ஒர்க்ன்றது தேவை. பொதுவா ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அதுல ஹார்ட் ஒர்க் இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறப்போ ஒரு வேலைக்கே நம்ம அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னா நம்மளுடைய மனுஷன், அதாவது நம்மளுடைய ஆத்மா, அதாவது நம்மளுடைய ஃபீலிங்ஸ் போய் அங்க மாட்டி இருக்கு இல்லைங்களா? ஒரு 3ஆம் நபர் கிட்ட நம்ம மனச போய் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப எவ்வளவு டைம் எடுக்கும்? அதேதான் உங்க பர்சன் வந்து 3ஆம் நபர் கிட்ட வந்து போய் வாழ்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட அவங்களுடைய மனசை என்ன செஞ்சிருக்காங்க, ஒப்படைச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி தான் பிரிக்கிற மாதிரி இருக்கும். இமீடியட்டா புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வெளியில வந்து என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், காலகட்டம் இப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. அதனால தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து அப்படி நழுவி வரலாம். நீங்க அப்பவே என்ன செஞ்சுக்கணும், உங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி இந்த பர்சனை அதுல இருந்து வெளியில கொண்டுட்டு வர முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் சொன்னா கூட கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து, தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து உங்க பர்சனை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. ஹார்ட் ஒர்க், இங்க ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்க வந்து அவங்கள பத்தி சொல்லிடலாம், இல்ல அவங்கதான் தப்பானவங்களாச்சே மேம், நான் போய் தேர்ட் பார்ட்டியை பத்தி நான் என் பர்சன்ட்ட சொல்லி பாக்குறேன்னா சொன்னாலும் அவங்க பர்சன் நம்பவே மாட்டாங்கம்மா. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு தேர்ட் பார்ட்டியோடைய ஆதிக்கம் வந்து நான் சொல்லிட்டேன். ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. அப்படின்றப்போ நீங்க என்னதான் செஞ்சா கூட அது ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். கடவுளுடைய முழு துணை, பிரபஞ்சத்துடைய துணை வந்து வேணும் இல்லைங்களா? ஏன்னா இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து மாட்டியிருப்பாங்க. இது வந்து ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். பொருந்ததை எடுத்துக்கோங்க, இல்ல பொருந்துனது எதுவோ அதை எடுத்துக்கோங்க. தனித்தனியா பார்த்தாதான், பர்சனலா ரீடிங்ஸ் எடுத்தாதான் யாரு எப்படி போய் தேர்ட் பார்ட்டி கிட்ட போய் மாட்டியிருக்கா நமக்கு வந்து தெரியும். நான் ஜென்ரலா சொல்றேன். அப்படி இருக்கிறப்ப இந்த பர்டிகுலர் உறவுல, அதாவது இந்த ஜென்ரல்ல நான் சொல்றது என்னன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து வேணும். அவங்கள ஈஸியா என்ன செஞ்சிட முடியாது. தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து அப்படி அவ்வளவு அசாத்தியமா வெளியில எடுத்துடவே முடியாது. அவங்க கூடயே இருந்து, அவங்க கூடயே பேசி, உங்க பர்சனுக்கு வந்து புரிய வைக்கணும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களுடைய ட்ரூ லவ் வந்து என்ன. இப்ப நீங்க தான் அவங்க ட்ரூ லவ் அப்படின்னா அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க வந்து ரொம்ப சின்ன குழந்தை கிடையாது, அவங்களுக்கு புரியும். இருந்தாலும் போய் மாட்டிருக்காங்க இல்லைங்களா? சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சில விஷயம் தெரிய மாட்டேங்குதுன்னா நம்ம சொல்லணும். சோ நீங்க சொல்லி சொல்லிதான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அவங்க உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்களா, ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்காங்களா, இல்ல வந்து நோ கான்டாக்ட்ல இருக்காங்களா, நோ கம்யூனிகேஷன்ல இருக்கலாம். இது எல்லா ப்ராப்ளமும் வந்து இருக்கும். இதெல்லாம் மீறியுமே உங்க பர்சன் கிட்ட வந்து நீங்க நான் இருக்கேன் அப்படிங்கறத நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. அதுவே உங்க பர்சனை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். எல்லாராலையும் அவங்க நபர் கூட வந்து பேசிட்டே இருக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வந்து இருக்காது. ஒரு சிலர் ஆன் அண்ட் ஆஃப்லயாவது பேசிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து சுத்தமா அந்த பேச்சுவார்த்தையே இருக்காது. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சொல்றதை செய்யறது, அதாவது பேசி புரிய வைக்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க.
மேனிஃபெஸ்டேஷன் வந்து நிறைய பண்ண ஆரம்பிங்க. மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய எனர்ஜியை உங்க பர்சனுக்கு அனுப்பிட்டே இருங்க. நீங்க அப்படி செஞ்சுட்டே இருந்தீங்கனாலே தொடர்ச்சியா செய்யுங்க. உங்க பர்சனுக்கு உங்க ஞாபகம் ஆட்டோமேட்டிக்கா வரும். தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து ஈஸியா வெளியில வர்றதுக்கு இதுவும் ஒரு மெத்தட் தான். ஏன்னா நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் மட்டும்தான் டாரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே சொல்யூஷன். மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒரு பெரிய பவர் டாரோ கார்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து நீங்க பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து என்ன செய்யும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க பர்சன் கிட்ட பேச முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுவே உங்க பர்சன் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். பேச முடிஞ்சவங்களுக்கு நீங்க வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. நான் இருக்கேன், நான் உன் லைஃப்ல இருக்கேன், நான் உன்னை விட்டு போகல, நீ அந்த நபரை விட்டு சீக்கிரமா வெளியில வா, அந்த நபர் வந்து உனக்கு சரி கிடையாது. அவங்கள பத்தி தவறா சொல்ல வேண்டாம், அவங்கள பத்தி வார்ன் பண்ணலாம். அதாவது இந்த நபர் வந்து சரியில்லை, இந்த நபரை விட்டு நீ வெளியில வந்துரு, இல்ல இந்த நபரால நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நம்ம சொல்லி புரிய வச்சுதான் இவங்களை வெளியில எடுத்துட்டு வர முடியும். ஒரு குழந்தைக்கு சொல்றாப்புல நம்ம அவங்க கிட்ட போய் என்ன பண்ணணும், சொல்லணும். பேசவே முடியலன்னு நினைக்கிறவங்க மேனிஃபெஸ்டேஷன் மூலியமாக உங்களுடைய எனர்ஜியை வந்து அனுப்புங்க. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மேனிஃபெஸ்டேஷன் மூலியமாகவும் சொல்லலாம். அடுத்து வந்துமா கப்ஸ் எனர்ஜி வந்திருக்குது. ஸோ கப்ஸ் எனர்ஜி அப்படின்னு பாக்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த லேக் ஆஃப் இன்னர் ஜாய், அதாவது ஒரு சந்தோஷமே இருக்காது. இந்த பர்சன் வந்து வெளியில போறாங்க, உங்க முன்னாடிதான் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இல்ல 3ஆம் நபரோடயே போயிட்டாங்களா கம்ப்ளீட்டா. ஒரு சிலருக்கு வந்து 3ஆம் நபர் கூடயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க கூடயே இருப்பாங்க. போன் பண்ணாலும் உங்களுக்கே தெரிஞ்சிரும் இவங்க 3ஆம் நபர் கூட தான் இருக்காங்க. ஒரு சிலருக்கு அந்த சீக்ரெட்டா இந்த பர்சன் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. தேர்ட் பார்ட்டி இருக்கிறதவே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, அப்படியே சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி யாருமே தேர்ட் பார்ட்டி இருந்தா சொல்ல மாட்டாங்க. அதுதான் வந்து நடக்கும் எல்லாருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒரு சிலர் கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க இவங்க யாரு கூடயோ ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்காங்க, அஃபேர்ல வந்து இருக்காங்கன்னு தெரியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், மனசுல வந்து ஒரு நிம்மதியே இருக்காது. எப்பவுமே இவங்க மேல வந்து ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வெளியில போனாங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், வீடு திரும்புவாங்களா, திரும்ப வருவாங்களா. ஏன்னா இவங்களுடைய பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சந்தேகத்துக்கு உள்ளாகவே இருக்கும். அதாவது எது பண்ணாலும் கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கும். இவங்களை நம்புறதே கஷ்டமா இருக்கும். இவங்க பேசுறதுமே உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்காது. இவங்க சொல்றதுல ஒரு பொய் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிரும் இவங்க நல்லா பொய் சொல்றாங்க உங்ககிட்டன்னு தெரிஞ்சிரும். ஏன்னா அப்படியே சமாளிச்சுட்டு போவாங்க. தேர்ட் பார்ட்டியை பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, மெட்டீரியலிசம், ஃபுல் அண்ட் ஃபுல் பணம், பணம், அழகு, இந்த மாதிரி காதலுக்கு உட்படாத, காதலுக்கு தகுதியே இல்லாத விஷயங்களுக்காக தான் தேர்ட் பார்ட்டி கிட்டே போறாங்க. அதை தாண்டி மித்த இந்த குடி, இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களுக்கும் அடிக்ஷன் ஆகி கூட தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வந்து போகலாம். உள்ள வந்து இவங்களுக்கு சந்தோஷம் வந்து இருக்காது. தேர்ட் பார்ட்டி கிட்ட உறவுல இருக்கவங்களுடைய நபருக்கு உள்ள வந்து சந்தோஷம் வந்து இருக்காது. இப்போ இந்த நபர்கிட்ட இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சொல்ற பிரச்சனையெல்லாம். சோ தேர்ட் பார்ட்டி வந்து நீங்குவாங்களா, என் பர்சனை விட்டு போவாங்களான்னு கேட்டா நிச்சயமா போவாங்க. நேரம் காலம் இப்ப கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. அப்பப்போ போன் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம், வார்ன் பண்ணலாம். இல்ல போனே எடுக்க மாட்டேன்றாங்களா, இமீடியட்டா மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வந்து என்ன செய்யுங்க, இறங்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த பர்சனை வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து ஈஸியா மீட் எடுத்து நீங்க கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கஷ்டம் தான், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கொஞ்சம் கஷ்டம் தான். சில பேருக்கு பிளாக் மேஜிக்னு தெரிஞ்சிருக்கும். பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்றவங்க கிட்டையும் நீங்க என்ன பண்ணலாம், பேச ஆரம்பிக்கலாம். பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட போய் உங்க நபரை கூட்டிட்டு போயும் தேர்ட் பார்ட்டி ஏதாவது பிளாக் மேஜிக் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்படி நீங்க ரிமூவ் பண்ணீங்கனாலே உங்க பர்சன் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட வந்து வந்திருப்பாங்க. ஏன்னா அது ஒரு விஷயமா கூட இருக்கும். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க, தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சனுக்கு பண்ணியிருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டியால சஃபர் பண்றீங்க, அதை பிளாக் மேஜிக்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்றவங்க கிட்ட போய் நீங்க
தயவு செய்து அதை என்ன செஞ்சிருங்க, ரிமூவ் பண்ணிருங்க. சில பேருக்கு நீங்க ரிமூவ் பண்ண உடனே உங்க பெர்சன் உங்ககிட்ட வரலாம். ஒரு சிலர் வந்து தெரிஞ்சுமே இருக்காங்க, தெரிஞ்சுமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, காலகட்டம் இப்ப கொஞ்சம் மாறி இருக்குமா. சோ கண்டிப்பா தேர்ட் பார்ட்டி வந்து நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க நபர வந்து விட்டுருவாங்க. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா டைம் வேணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் இது பண்ணுவாங்க. அதாவது அவங்கள வந்து விடுவாங்க. ஒரே வந்து கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட இருந்து ரிலேஷன்ஷிப் வந்து கட் பண்ணிட்டு வர வைக்க முடியாது. உங்க பெர்சனும் அத மனசுல நினைக்கணும். அவங்க வேணாம் அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து அவங்க மனசுல வந்துட்டா கூட, உங்க பெர்சன் வந்து அழகா தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வந்துருவாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு தெரியுது நமக்கு சந்தோஷம் வந்து இல்ல. இவங்கனால நமக்கு சந்தோஷம் இல்ல. சும்மா ஒரு அடிக்ஷன்க்காக தான் இவங்க கூட வந்து நம்ம இருக்கோம்னு நல்லாவே தெரியுது. இருந்தும் தேர்ட் பார்ட்டிய ஒரு சிலர் விட முடியாம இருக்காங்க. மேபி அந்த அடிக்ஷன் காரணமா கூட விட முடியாம இருக்கலாம். இப்ப இருக்க காலகட்டத்துல நான் சொல்றதையும் நீங்க செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பா தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து ஒரு மாற்றம் வந்து வரும். அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகும். அவங்க கொஞ்சம் மாறும்போதே தேர்ட் பார்ட்டில இருந்து உங்க பெர்சன வந்து ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், வெளியில எடுத்துட்டு வந்துரலாம். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே. சில பேர் வந்து உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட வராங்க, உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. ஏதாவது ஒரு டைமாவது வராங்க. இல்ல ஒரு பை சான்ஸ் உங்ககிட்ட பேசுறாங்க அப்டின்னா, அவங்கள வந்து ரொம்ப திட்டாம, அவங்க கிட்ட ரொம்ப சண்டை போடாம, அவங்க வேணும்னு நீங்க ஜென்யூனா நெனைக்கிறீங்க அப்டின்னா, அவங்க கிட்ட உட்கார்ந்து நீங்க பேசணுமா. அது மட்டும் தான் இதுல வந்து எனக்கு தீர்வு மாரி தெரியுது. அவங்கள வந்து நீங்க கேர் பண்ணி பாத்துக்கிறது மட்டும் தான் தீர்வு மாரி தெரியுது. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் கேர் பண்ணாலுமே அவங்க தேர்ட் பார்ட்டிய தேடி போறாங்க அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து திருப்பி திருப்பி அவங்க கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் வந்து கிடையாது. திரும்பியும் நீங்க உங்களோட கேரிங்க தான் நீங்க காட்டுற மாரி இருக்கும். சில பேருக்கு எவ்ளோ பண்ணியும் தேர்ட் பார்ட்டிட்ட இருந்து உங்க பெர்சன் வரலையா? நான் பிளாக் மேஜிக் எல்லாமே நான் பாத்துட்டேன். எவ்ளோ பண்ணியும் என் பெர்சன் என்கிட்ட வரலன்னா, தாராளமா அவங்கள விட்டுட்டு நீங்க உங்க லைஃப வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்து இருக்கும். சில பேர் அதிலேயே ஸ்ட்ரெஸ் ஆயி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். நீங்க அத பார்க்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் சொல்றதெல்லாம். நீங்க வந்து அன்பா பேசுங்க, உட்கார வச்சு பேசுங்க, எவ்வளவோ சொல்லி பாருங்க. உங்களுடைய அன்ப காட்டுங்க. இல்லையா நீங்க வந்து பிளாக் மேஜிக் கூட ரிமூவ் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் டைம் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. கொஞ்சம் டைம் மாறும்போதே பேசுங்கன்னு நான் சொல்றேன். இது எது பண்ணியும் என் பெர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்க போகட்டும்னு விட்டுருங்க. அவங்களே என்ன செய்வாங்க, அடிபட்டு அவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாம உங்ககிட்ட வந்துருவாங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட். அவங்கள போயி ஒரு அளவுக்கு தான் நீங்க சொல்ல முடியும். சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே, அவங்களுக்குமே இது வந்து புரிய வராது. அவங்களா அடி வாங்கணும். அவங்களுக்கா அது புரியணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து இப்ப கஷ்டத்துல தான் இருக்கீங்க. அதுவுமே தெரியுது. ஒரு பெர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட போறாங்க அப்படின்னும்போது, அந்த குடும்பத்த வந்து ஒரு தனி மனுஷியா நின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரே ஒரு ஆள் தான் வருமானம் வந்து குடுக்குறீங்க. இந்த மாரி கான்டாக்ட் வச்சிருக்காங்க இல்லைங்களா? தேர்ட் பார்ட்டி கூட. அப்படி இருக்கிற அந்த ஃபேமிலி எல்லாம் தனியா தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த எனர்ஜி தெரியுது. ஒரே ஆளே சம்பாரிச்சுக்கிட்டு, வேலைக்கு போய்க்கிட்டு, குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு, வருமானத்தையும் என்ன செய்யணும்? சமாளிச்சு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் தான். சோ அந்த நபர் உங்களுக்கு உதவலையா? நீங்க விட்டுருங்க. நீங்க உங்கள நம்பி நீங்க ஒரு வேலைக்கு போய் நீங்க இந்த குடும்பத்த பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க அப்படியே பார்த்துட்டே இருங்க. அவங்களா புரிஞ்சு தெரிஞ்சு உங்ககிட்ட வருவாங்க. அப்போதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நிலைச்சு நிக்குமே தவிர, நீங்க எவ்வளவுதான் சில பேர புஷ் அப் பண்ணாலும், அவங்கள வரலையா அவங்கள விட்டுருங்க. அதுதான் இன்னுமே பெஸ்ட். அடுத்தபடியா பென்டக்கிள்ஸ். பென்டக்கிள்ஸ்ன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த செல்ஃப் கேர். ஏன்னா இங்க வந்து செல்ஃப் கேர் தான் ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து என் பெர்சன் தேர்ட் பார்ட்டி கிட்ட இருக்காங்க. சோ அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன். நான் ரொம்ப என்ன செய்றேன், கவலைப்பட்டுட்டே இருக்கேன், சாப்பிடாம இருக்கேன், தூங்காம இருக்கேன்னு அப்படி இருக்காதீங்க. நீங்க தான் அந்த குடும்பத்த பார்க்கணும் அப்படின்றப்போ, நீங்க தான் ரொம்ப தைரியமா வந்து இருக்கணும். ஓகேங்களா? சில பேருக்கு லவ் பண்ணிட்டு இருக்க டைம்லயே அவங்க தேர்ட் பார்ட்டி கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர்ட்ட பேசுவாங்க. சோ அப்படி லவ் பண்றீங்கனாலும்,
நீங்க என்ன செஞ்சிருங்க, அவேரா கான்சியஸா இந்த பர்சன் கிட்ட இருந்து வெளியில வந்துருங்க. மேரேஜ் ஆன நிறைய பேரு ஹஸ்பண்டா போயிருவாங்க. அப்ப தேர்ட் பார்ட்டி கிட்ட போனாலும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத நிலையா இருக்கும். சோ அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். இந்த நபர் போனா போகட்டும்னு விட்டுட்டு நீங்க குடும்பத்த பாருங்க. உங்கள நீங்க பாத்துக்கோங்க. இவங்க உங்கள தேடி வந்தாலும் காசு பணத்துக்காக தான் உங்கள வந்து தேடியே வருவாங்க. அதாவது நல்ல தேர்ட் பார்ட்டி கூட இருந்துட்டு காசு தீர்ந்தோனே உங்ககிட்ட வந்து பணம் கேட்பாங்க. சோ இப்படிதான் அவங்க இருக்காங்க. வெறும் அந்த குடி, தவறான பழக்கவழக்கங்கள், இந்த பெர்சன் வந்து ரொம்ப அடிக்டடா இருக்காங்கன்னா, தேர்ட் பார்ட்டியோட டாமினேஷன் வந்து இங்க நெறையவே இருக்கு. தெரியுதா? ரொம்ப அவங்களுடைய பவர் அண்ட் டாமினேஷன் வந்து இருக்கு. சோ ரொம்ப ஸ்லோவா தான் இது நடக்கும். எனக்கு தெரிஞ்சு 50% சான்சஸ் வந்து இருக்கு. உங்க பெர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வெளியில வருவாங்களா அப்படின்னு கேட்டா, ஒரு 50% வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஒரு 50% வந்து சான்சஸே இல்ல. ஏன்னா சில பேர்லாம் அடிக்டட் ஆயிட்டாங்க. அப்படியே தேர்ட் பார்ட்டியே சரணம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் அவேர்னஸோட இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது. சோ நீங்க சொல்றத கேக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இல்லையா, யூனிவர்ஸ் கிட்டயும், பிரபஞ்சத்துக்கிட்டயும், இந்த டிவைன், இந்த ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் கிட்ட, இந்த கடவுள் கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒப்படைச்சிட்டு நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள இறங்குங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த பர்சன் வந்து உங்களை தேடி வந்து வருவாங்க. ஒரு சிலருக்கு இந்த பர்சன் வந்து வரலையா, யூனிவர்ஸ் வந்து உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து சேவ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு நீங்க உங்களுடைய லைஃப சந்தோஷமா உங்களுடைய லைஃப பார்க்க ஆரம்பிங்க. நீங்க அந்த குடும்பத்தை பார்க்க ஆரம்பிங்க. உங்களை கேர் பண்ணுங்க. உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்க. செல்ஃப் கேர் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தேர்ட் பார்ட்டி பிரச்சனையில நிறைய பேர் வந்து மாட்டிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. சோ உங்க பர்சன் வரலாம், இல்ல அவங்க கிட்டயே கடைசி வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்படித்தான் ரீடிங் வந்து இருக்கு. 50% எஸ், 50% நோ. இதுல உங்க வரணும் அப்படின்னா உங்க பர்சனோட மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். தேர்ட் பார்ட்டியை பத்தி புரியுதா, வெளியில வந்துடணும். அதான் சில பேர் இங்க வராம தேர்ட் பார்ட்டியவே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் மாறணும். டைம் கொடுங்க. மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள இருங்க. சோ இது வந்து பொதுவான வாசிப்பு. உங்களுக்கு வந்து டீடைலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தேர்ட் பார்ட்டியால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்சனலா வந்து ரீடிங்ஸ் வந்து எடுங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டி எந்த அளவுக்கு இருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீடைலா ரீடிங்ஸ் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஓகேவா? அதற்கான நம்பர் 8939767271. இப்போ நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் சொன்னதை எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? பாய்.